ஹாய், வெல்கம் டு விஜிஎம் வியூஸ். திஸ் இஸ் சந்திரமோகன். இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி டேஞ்சர். இப்போ இந்த காலத்தில் வந்து செல்ஃபி எடுக்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. எல்லாருமே வந்து நம்ம வந்து எங்கே கூடனாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஒகேஷன்ஸ் எங்கே இது பண்ணாலும் நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிறோம். கோயிலுக்கு போனாலும் செல்ஃபி எடுக்கிறோம். நம்ம எங்கேயாவது சுற்றுலா எங்கேயாவது வெளியே போகிறோன்னாலும் நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது, ஃபேமிலியை மீட் பண்ணும்போது. ஸோ இதுலேயே வந்து என்ன நடக்குதுன்னா, சில இளைஞர்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் நான் வந்து ட்ரெயினில் போகும்போது செல்ஃபி எடுக்கிறது, வெளியே இது பண்ணி அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்ஸ் வந்துட்டு எடுக்க போய் விழுந்து இறந்துருக்காங்க. அந்த மாதிரி மலை மேலே அந்த ஃபால்ஸ் பின்னாடி நின்று ஓடுற ஃபால்ஸில் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் செல்ஃபீஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இளைஞர்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஒரு இது காஷியஸ் வந்து எப்பவுமே இருக்கணும். ஸோ அதோடைய டெத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது ரீசெண்ட் இயர்ஸில். ஸோ செல்ஃபி எடுக்கிறது பத்திரமா எடுங்க, ஏன்னா நம்ம லைஃப் ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்றைக்கி இங்கிலீஷ் வேர்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல். தமிழில் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலுக்கு வந்து கட்டுப்பாடு, மேனேஜிங் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் வந்து பொருள் வரும். ஸோ கண்ட்ரோல் வந்து பல வகையான கண்ட்ரோல் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ நம்ம வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். சேலரி பர்சனாக இருந்து அதுவும் வந்து அன்மேரிடாக இருந்தாங்கன்னா அவங்க பாட்டு நல்லா செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் இல்லாமல் சேவிங்ஸில் வந்துட்டு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணாங்கன்னா பெட்டர் ஃப்யூச்சராக வந்து அவங்க வந்து பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல்ன்றது அதுக்கான அர்த்தம் வந்து இதுதான். அண்ட் இன்றைக்கி ஒரு 2 நியூஸ் கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. ஆர்பிஐ வந்துட்டு இப்போ ஒரு நல்ல இது வந்து எடுக்கிறாங்க. என்னென்னா, இப்போ இப்போ பார்க்குறீங்களா, யூபிஐயில் வந்துட்டு சைபர் ஃப்ராட்ஸ் வந்துட்டு நிறைய நடக்குது. லைக் வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் அனுப்பி வந்துட்டு பணம் போடுங்க, நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய ஓல்டேஜ் பர்சன்ஸை வந்துட்டு அவங்க வந்து டார்கெட் பண்ணி நான் வந்து சைபர் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சைபர் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு நிறைய கோடிகள்லாம் நிறைய பேர் இழந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதை வந்து தவிர்க்கிறதுக்காக ஆர்பிஐ வந்து என்ன இது கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு 1 hour டிலே பேமெண்ட் யூபிஐ மூலயமா, என்எஃப்டி இது மூலயமா வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது 1 hour வந்து டிலே பண்ணி உங்களுக்கு வந்து இன் கேஸ் ஆஃப் நியூ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வந்து 10,000 above லிமிட் வச்சுருக்காங்க. 10,000 above நீங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு அனுப்புகிறீங்க, யூபிஐ மூலயமா நெஃப்ட் மூலயமா அனுப்புகிறீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு இது வருது அப்படின்னா 1 hour டிலே ஆகி தான் வந்து அவங்களுக்கு வந்து போய் சேரும். ஸோ தட் அந்த 1 hour எதுக்குன்னா, உங்களுக்கே இப்போ அந்த 1 hourக்குள்ளே அவங்களுக்கு தெரிஞ்சிடுது நம்ம வந்து ஒரு தவறான ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டோம், என்ன ஏமாத்துறதுக்காக தான் அவங்க வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இம்மிடியேட்டாக நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த அந்த இதை வந்து தடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரெட் டாட் வச்சுருவாங்க. ஸோ தட் அந்த அக்கௌண்ட்டோடைய இது வேறு யாராவது அந்த மாதிரி சஸ்பீஷியஸாக வந்துட்டு இது போடுறாங்களா அப்படின்றத வந்து கண்காணிக்கிறதுக்காக தான். ஸோ தட் இந்த குற்றங்கள் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி இது வந்து ஓப்பன் வந்து பப்ளிக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். ஆர்பிஐ சைட்டில் www.rbi.in போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுலேயே வந்து நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்கும். அதில் வந்துட்டு இந்த பேமெண்ட்ஸோடைய சர்க்குலர் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய சஜஷன் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். May 8th வரைக்கும் அவங்க வந்து சஜஷன்ஸ் வந்து ஓப்பன் பப்ளிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்க, உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ April 8th அப்புறம் வந்துட்டு அவங்க ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு இதுக்கான வழிமுறைகள் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ தட் நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்துட்டு இது பண்ணலாம். இதில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆனால் அர்ஜென்ட்டாக யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா கூட அவங்க வந்துட்டு எப்படி இது பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஓடிபி வர மாதிரி காஷியஸாக, இப்போ வந்து புது அக்கௌண்ட்டு தான், ஆனால் அவர் வந்து அர்ஜென்ட்டாக நான் வந்து அவருக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு வரும்போது வந்துட்டு அர்ஜென்ட்டாக எக்ஸ்ட்ரா வெரிஃபிகேஷனாக ஓடிபி மூலயமா வந்துட்டு அவங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக செலுத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. இன்கேஸ் வந்து இப்போ ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க, ரெகுலராக அவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து 1 hour டிலே ஆகக்கூடாதுன்றதுனால சேஃப் லிஸ்ட்டில் வந்துட்டு அவங்கள வந்து போட்டுட்டிங்கன்னா, ஸோ தட் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக போகும்.
இது ஒரு நல்ல விஷயமா வந்து வரப்போகுது. ஸோ மே 8 வரைக்கும் உங்களுக்கு வெப்சைட்டில் ஓப்பன் இது இருக்குது, பப்ளிக் வியூஸு, நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். This is signing off, Chandramohan from BGM Views.